Hi, hello, welcome to Pebbles channels viewers. So நம்ம பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிட்றதுக்கு நிறைய இருந்தாலும் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுதான் பரோட்டா. ஸோ அந்த பரோட்டா எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, அதோட ஹிஸ்ட்ரி ஆஃப் பரோட்டா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா கூட அது வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய பாரம்பரிய உணவா அப்படின்னு கேட்டால் இல்லை. இருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னாக்கா ஒரு டிஷ் எது அப்படின்னா ஒரு பரோட்டா சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கும் பரோட்டாங்க ரொம்ப தூரம், அது எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த பரோட்டாவை சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரோட்டா இருக்குது தமிழ்நாட்டில். விருதுநகர்லேருந்து நீங்கள் தென்னிந்தியாவுக்குள்ளே எங்கே சுற்றினாலும் சரி இந்த பரோட்டாவுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது எந்த கடை அப்படின்னாக்கா நம்ம தென்காசியில் இருக்கிற பார்டர் பரோட்டா, ரஹமத் பார்டர் பரோட்டா. அதை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பரோட்டா எப்படி இருக்குது, அவங்க செய்கிற அந்த நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஸ்பெஷலாக தயாரிக்கிற அந்த சால்னா கூட அந்த பரோட்டாவை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நாட்டுக்கோழி சிக்கன். ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்க யூஸ் பண்ணுறது நாட்டுக்கோழி சிக்கன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி சிக்கனில் வந்து சால்னாவோட கலந்து அந்த குழம்போட கலந்து அந்த நாட்டுக்கோழி சிக்கன். அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா அது ஃப்ரை. ஸோ இது எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது. அந்த நாட்டுக்கோழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டுக்கோழியை வந்து அந்த சால்னாவில் இருக்கிறத அப்படியே எடுத்து அந்த விரவு அடுப்பில் இருக்கிற அந்த தோசைகளில் போட்டு அப்படியே கொஞ்சம் அதில் எண்ணெயை ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சிங்களேன், அதை பார்க்கும்போதே பார்த்தா அதோட இம்மிடியேட்டாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும். ஸோ அது கூட வந்து நம்ம அந்த பரோட்டாவையும் சேர்த்து சாப்பிட்றப்போ இருக்குது பார்த்தீங்களா ஒரு டேஸ்ட்டு, அது என்னன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வேறு லெவல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து குற்றாலத்தில் அதிகமாக குளிக்க வருவாங்க. குற்றாலத்தில் குளித்தா நம்மளோட உடல் களைப்பு தீருன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லாவே பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம நேராக வர வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் கடை ரஹமத் பரோட்டா தான். நம்ம பரோட்டானா எப்படின்னு இருக்கும் அப்படின்னா, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீ கேட்டுக்கிட்டே இருப்பா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அண்ணன். ஸோ பரோட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்ப்போம். ஒரு நல்ல பரோட்டா அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் விரும்பி ரெண்டாவது வரணும், அந்தளவுக்கு இருக்கணும். ஸோ ஒரு பரோட்டா வந்து எப்படி வந்து நல்லா இருக்கணும்னா என்னென்ன சேர்க்கணும்? இல்லை எதுவுமே சேராது, பரோட்டா தான், நம்ம பக்குவங்கள் தான் எல்லாமே. பொதுவாக சொல்லுவாங்க எவ்வளோ நம்ம விசிறோமோ அந்த அளவுக்கு போட்டால் சாப்பிட்டா. ஆமாம், எந்த அளவுக்கு விசிறி எந்த அளவுக்கு பக்குவமாக எடுக்கிறோமோ அதில் தான் இருக்குது டேஸ்ட். பார்த்தா ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரோட்டா அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பரோட்டாவை விசிறோமோ அந்த அளவுக்கு அந்த பரோட்டாவை எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அந்த கடையில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அதோட பரோட்டாவோட தன்மை எப்படி இருக்கும், எப்படி அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதும். ஸோ இங்கே பார்த்தோன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த பக்குவத்தில் எடுக்கிறதும் அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு பரோட்டாவை எடுத்து அப்படி அந்த இதில் போட்டுட்டு ஒரு 2 தட்டு, இப்படி ஒரு 2 தட்டு மேலே ஒரு 2 தட்டு தட்டும்போது அப்படி ஒரு பஞ்சு மாதிரி ஒரு பறக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர் பரோட்டா அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. இப்போ வாங்க இன்னும் என்னென்ன இந்த கடையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்டர் ரஹமத் பரோட்டாவோட உரிமையாளர் அவங்கள்ட்ட வந்து இந்த கடையை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்ப்போம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? என் பேர் கனி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பரோட்டா அப்படிங்கிறது இந்த மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி அகில உலகம் எங்கே ரொம்ப பிரபலமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த பார்டர் கடை ரஹமத் பரோட்டா. ஸோ இந்த ரஹமத் பரோட்டா எப்படி உருவானது, யார் இதை உருவாக்கியது? அப்பா காலத்தில் உருவாக்குது. அப்பா காலத்தில் உருவாக்குது. சரி, 72 1972 அப்பா காலத்தில் உருவாக்குது. அப்பா பேர்? அப்பா பேர் முகமது ஹசன். ஸோ முகமது ஹசன் அப்படின்றது வந்து 1972 இந்த கடையை வந்து நிறுவிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த கடையை வழி நடத்திட்டு வரீங்க. ஸோ இந்த கடையில் வந்து பரோட்டா எவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு, அந்த கோழி சால்னா சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் நாட்டுக்கோழி போடுறோம். சரிங்க. நாட்டுக்கோழி சால்னா எல்லாமே. சால்னா அந்த சால்னாவோட டேஸ்ட் ஏன் மற்ற இடத்துல நான் வரும்போது அந்த பஸ்ஸில் அந்த டேனிங்கில் திரும்பும் போதே ஒரு ஸ்மெல் இருந்தது. அப்படியே உண்மையாக நான் வந்து ஏற்கனவே நான் நிறைய படிச்சிருக்கேன் இந்த மாதிரி ரஹமத் பரோட்டா பற்றி. ஸோ ஆனால் வந்து உண்மையாக அந்த டேனிங்கில் திரும்பும் போது ஒரு ஸ்மெல் அடிச்சது. அதுக்கான என்ன காரணம்னா மசாலா எல்லாம் அரைச்சி, மசாலா எல்லாமே அரைச்சி பொடியாக போடுறது கிடையாது. பொடியே போடுறது கிடையாது, அரைச்சி மசாலா. சார் நீங்கள் பரோட்டா இல்லாமல் வேறு என்ன இருக்குங்க? கோதுமை பரோட்டா, மட்டன் கொத்து, சிக்கன் கொத்து எல்லாம். மட்டன் கொத்து, சிக்கன் கொத்து. ஆமாம். ஸோ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சிக்கன் கொத்து. அது என்ன கொத்து அப்படின்னு பார்த்தோம்னா அது சிக்கன் கொத்து. அதில் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆனியன் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லாமல் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி கொடுக்குறீங்க. மத்தியானம் பிரியாணி 3 மணி வரை. சரிங்க. 12 மணிக்கு 3 மணி வரை பிரியாணி. சரிங்க. இப்போ வந்து காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு கடை? 12 மணிக்கு ஆரம்பிக்கும். 12 மணிக்கு நீங்கள் வந்து குத்தாலத்துக்கு காலையில் வந்து அப்படியே காலையிலேருந்து ஃபுல்லாக
நல்லா குளிச்சுட்டு ஒரு 12 மணி 1 மணி இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக பரோட்டா சாப்பிடலாம். பிரியாணி பரோட்டாவும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிடலாம். எத்தனை மணி வரைக்கும்? 12 மணி நைட் 12 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு இங்கே பரோட்டாவும் பிரியாணியும் அவைலபிளாக இருக்குது. பிரியாணி 3 மணி தான் இருக்கும். ஓகே. பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா 12 to 3 வரைக்கும் இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் பரோட்டா நீங்கள் நைட் 12 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிட முடியும். ரம்ஜான் பக்ரீத் லீவு. இந்த ரம்ஜான் பக்ரீத் அந்த மாதிரி குறிப்பிட்ட தினங்களுக்கு மட்டும் இந்த வந்து கடை விடுமுறையில் இருக்குது. ஸோ அன்னைக்கு மட்டும் வந்து எங்கப்பா ரஹமத் பரோட்டா கடை அப்படின்னு கேட்டுறாதீங்க. வெறும் பூட்டை தான் பார்த்துட்டு போவீங்க. ஓகேங்க. ஓகே. தீபாவளி பொங்கல்லாம் கடை உண்டு. இப்போ வந்து இந்த கடை வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இது எந்த ரொம்ப பரபரப்பாக இருக்குது? எந்த காலத்தில் பரபரப்பாக இருக்குது? எப்பவும் நார்மலாக இருக்கும். சீசன் அதிகமாக இருக்கும். சீசனில் அதாவது குற்றால சீசன்ல அதிகமாக வந்து ரொம்ப பரபரப்பாக மக்கள் வந்து அதிகமாக நார்மலாக இருக்கும். சரிங்க. உங்களுக்கு வந்து இங்கே தென்காசி அதாவது இந்த ஊரில் மட்டும்தான் இருக்குங்களா பிரான்ச்? இல்லை வேற எங்கே பிரான்ச்? சென்னையில் இருக்குது. சென்னையில் எங்கே இருக்குங்க? சென்னை டி நகரில். ஆமாம். அப்பா என்ன ஃபார்முலாவில் கொண்டு வந்தாரோ அதோ ஃபார்முலாவை நாங்கள் அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் எங்களோட இந்த பரோட்டா சுவைக்கும் சால்னாவோட சுவைக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த கடையினுடைய உரிமையாளர் கனி அவர்கள் சூப்பராக தன்னோட பரோட்டாக்கு ரகசியம் என்ன, அது என்ன, எப்படி டேஸ்ட் இருக்குது, என்னென்ன வெரைட்டி இருக்குது, எப்போ திறந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிடுறாங்க. ஸோ வாங்க இன்னும் வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரஹமத் கடையில் பரோட்டா கடையில் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இந்த சாப்பாடு எப்படி இருக்குது, ஏன்னா நம்ம அதை வந்து அங்கே என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து லைவாகவே பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போ சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து வெறும் பரோட்டாவும் சால்னாவும் நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இந்த பரோட்டா எப்படி இருக்குது தெரியுங்களா? சாப்பிடும் போதே சும்மா சொடக்கு மேலே சொடக்கு போடுது. சும்மா மனசு அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னாக்கா இதில் வந்து பார்த்தா ரொம்ப கிரிப்ஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கிற ஒரு பரோட்டா. இது பார்த்தோன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா 65 மசாலா கிரேவி. ஸோ இங்கே பார்த்தா நான் உண்மையிலே ரியலி அதாவது நம்ம இப்போ இருக்கிற நம்ம கனிபாயோட அத்தா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மசாலாவை ரெசிபீஸை நம்ம மக்களுக்காகவே கண்டுபிடிச்சி அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பரோட்டா. பரோட்டாவில் பார்த்தோம்னாக்கா அந்த காரம் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மீடியமாக இருக்கிறது தான் இந்த காரம் அதெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து வெறும் பரோட்டா தான் சாப்பிட்டோம். இந்த வெறும் பரோட்டாவுக்கு சொடக்கு மேலே சொடக்கு போட சொன்னோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம்னாக்கா இங்கே ஆம்லேட்டு, ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து காடை. அதாவது அப்போ வந்து 1956 வந்து இது கேரளாவோட சேர்ந்து இருக்கிறப்போ அத்தா வந்து இந்த கடையை தொடங்கும் போது இதை வந்து கன் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து லெக் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதான் நீங்கள் சொல்லுங்கள், இந்த சிக்கனில் வந்து இது என்ன, இது எந்த மாதிரி? இது பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணது. ஓகே. இது மசாலாவில் போட்டு ஃப்ரை பண்ணது. ஓகேங்க. இது வந்து 65 மசாலா நாங்கள் தயாரித்து ஓகே பொரிச்சு எடுத்தது. ஓகேங்க. அடுத்து இதுமே காடை எல்லாமே. ஆமாம், காடை எல்லாமே 65 மசாலா நாங்கள் தயாரித்து அது மசாலா போட்டு தான் எடுத்தது. ஓகே. இந்த சிக்கன்ல வந்து நீங்க வெறும் பெப்பர் மட்டும் தான் பெப்பர் மாத்திரம். இது சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பெப்பர் மாத்திரம். சரிங்க. இப்போ வந்து சிக்கன்லாம் ரெடி பண்ணிட்டு பெப்பர் போடுறது. இது ஏன் இந்த பெப்பர் மட்டும் கலந்துருக்காங்க? ஏதாவது ரீசன் இருக்குங்களா? பெப்பர் வந்து உடம்புக்கு நல்லது. சரிங்க. என்ன செலவு இருந்தாலும் போயிடும், சளி இருந்தாலும் போயிடும். ஓகே. யாருனாலும் சாப்பிடலாம் பெப்பர். குறிப்பாக பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து குத்தாலத்தில் வந்து குளிக்க வர மக்கள் தான் அதிகம். ஸோ அந்த குளிக்க வர மக்கள் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து சில பேருக்கு வந்து அந்த தண்ணி வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த அருவியில் குளிக்கிற தண்ணி அங்கே குளிச்சுட்டு இங்கே வந்து இந்த பெப்பர் சிக்கனை சாப்பிடும்போது அந்த தண்ணி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பெப்பர் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பரோட்டாவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த சிக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, வெறும் நம்ம சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாட்டுக்கோழியை நல்லா வந்து அவிச்சிட்டு அதாவது இந்த பாயில் பண்ணி அதில் கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சிக்கனை எடுத்து வெறும் பெப்பர் மட்டும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. இதில் வந்து அதிகமாக வந்து இந்த பெப்பரோட டேஸ்ட் வந்து இதாக இருக்குது. இந்த பரோட்டாவுக்கும் இந்த பெப்பருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்தீங்கன்னாக்கா இங்கே பார்டர் கடை, அதாவது நம்ம தென்காசி பக்கத்தில் இருக்கிற நம்ம ரஹமத் பார்டர் கடை, ரஹமத் பரோட்டா கடைக்கு நீங்கள் வந்து குற்றாலத்துலேருந்து 4 கிலோமீட்டர். குற்றாலத்துலேருந்து 4 கிலோமீட்டர். தென்காசி 4. குற்றாலத்துலேருந்து நீங்கள் தென்காசி 4 கிலோமீட்டர் தான். 4 கிலோமீட்டரில் தென்காசி போகண்டா நேராக ஷார்ட்டாக வந்துடலாம். ஷார்ட்டாக வந்துடலாம். ஓகேங்க. நீங்களும் வந்தீங்கன்னா குற்றாலத்தில் அப்படியே குளிச்சுட்டு நம்ம ரஹமத் கடையில் பரோட்டா சாப்பிட்டு தான் போகணும்.